ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹரிஃபிக்ஸ். நான் உங்கள் ஹரு. டுடே வந்து ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ நோ ரொம்ப பெரிய கேப் தான் இது. என்னென்று சொல்லி சமாளிக்கிறேன்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் இதுதான் உண்மையான ரீசன். எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைம்ஸ் அதிலேயே போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் என்னோடய ஸ்டடீஸும் பார்க்கணும்ல. ஃபேமிலி ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கால என்னோடய ஸ்டடீஸையும் பார்த்துட்டு என்னால் ரெகுலராக ஃபோக்கஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ எனக்கு இடையில வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகியிருந்தேன். ஸோ அதனால வந்து சிச்சுவேஷன்ஸ், தட்ஸ் வை நான் அதில் பிரேக் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இனி கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது என்னவோ தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஐ ஃபீல்ட் ஐயோ என்னடா இது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. அண்ட் நான் வீடியோ போட்டாலும் போடலைனாலும் ஒன்று தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படி இருக்குது. இருந்தாலும் நான் என்னோடய எஃபெக்டை போடுறேன், பார்ப்போம். நான் ஜேகேகே ஒரு ஹாரி பாட்டர் வைப்ஸில் ஒரு ஸ்டோரி, அப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன். பட் அது வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்னால் வந்து அதை எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்து எனக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போடலாம். ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிற ஸ்டோரிஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். மேபி பார்க்கலாம். அண்ட் பேக்ரவுண்டில் நொய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னால் நொய்ஸ் இப்போ கிடைக்கிற டைமில் ரெக்கார்ட் பண்ணுறபடியா என்னால் வந்து இந்த நொய்ஸ் இல்லாமல்லாம் போட முடியாது. பட் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ரிதம் ஆஃப் லவ் இதுதான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க என்னொருக்கா பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் அது போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, உங்களுக்கே ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் மறந்துருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ நான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீனில் உங்களை தான் காட்டுறாங்க. அச்சோ, நல்ல டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸுக்கு வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த ஜங்கு பையல் வேறு கத்திகிட்டே இருப்பான். ஆஃபீஸுன்னு வந்தால் மட்டும் ஏன் தான் அப்படின்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் பரன்னு ரெடியாகி ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஆஃபீஸுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ ஆஃபீஸில் எல்லாருமே கூட்டமாக நிற்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பேசிக்காமல் அப்படி மெதுவாக அந்த கூட்டத்தை அப்படியே விளக்கிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போது ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு நேராக நிற்கிறா. நீங்கள் அப்படி அதை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அதை பார்த்ததுமே உங்கள் கண்ணிலலாம் அப்படியே டியர்ஸ். நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே லீவ் வந்துட்டு வயல் இது மிஸ் சாரா, நம்ம ஜேகே சாரோட ஃபியான்சி அப்படின்னு லீ உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே உங்களுக்கு புரியலை. நீங்கள் அவரையே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்க கூட கிடையாது. அவர் அப்படியே ஜாராவையும் பார்க்க கிடையாது. அவரோட ஃபேஸில் அந்த கோல்ட்னஸ் அது அப்படியே இருக்குது. அவர் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே நிற்கிறாரு. அவருக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அது யாராக இருந்தாலுமே சொல்லிடுவாங்க. அது போலவே வந்து எல்லாருக்கும் முன்னால் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி அவளோட ஹேண்டையும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஸோ ஜேகே வேறு எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் க்ளோஸாகவே நிற்க மாட்டார். அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி. ஆனால் ஜாரா கிட்ட அந்த மாதிரி அவள் க்ளோஸாக நிற்கிறது, அவள் அந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி
நீங்கள் ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே இல்லையே பார்த்துட்டு, ஓ குட் குட் மார்னிங் மேம். இது யார் இல்லை? ஜாரா மேம், இது வந்து என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். சாருக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி தான். ஓ, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் பேர்? ஓ வயல். ஓ ஓகே. அப்படின்னுக்கிட்டே ஜாரா அப்படி அங்கால திரும்பி ஜேகேவை பார்த்துட்டே, ஜேகே டேடி வந்து இன்னும் 1 வீக்கில் நம்ம என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். இதெல்லாம் இருக்குது வீட்டில். அம்மாட்ட அப்பாட்ட பேசினா போதும். என்கிட்ட கேட்குறதுக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லைங்க, நீங்களும் சொல்லணும்ல, நம்ம கல்யாணம் இல்லை, உங்களுக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணணும்ல. அது அது இதுலேயும் வாயனும் பார்த்துப்பாங்க. ஸோ எப்போ டேட்னு சொல்லு, அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல்ஸ் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆ ஓகேங்க அப்படின்னுக்கிட்டே ஜாரா அப்படி இவங்களை பார்த்துட்டு, வயன் நெக்ஸ்ட் வீக் எனக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி அவரோட டைம்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படி அவளை பார்த்துட்டே, ஆ ஓகே மேம். ஓகே. ஓகே ஜங்குக், நான் கிளம்புறேன். நான் போயிட்டு ஷாப்பிங் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நீ வரியா? இல்லை, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, நீ போ, நான் அப்புறமா வரேன். ஓகே ஜங்குக் அப்படின்னுக்கிட்டே சாரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிகே அவரோட கேபின் போயிடுறாரு. உங்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மாதிரி உங்களால் ப்ராசஸே பண்ண முடியாமல் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றதே உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது. அவங்க மனசுக்குள்ள நீங்கள் ஜிகேப்பா என்ன இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டா? ஆனால் ஆனால் நீங்கள் இந்த 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 ஒரு மாதம் அந்த பார்ட்டிக்கு அப்புறம் அப்போது என் கூட பேசினது, பழகினது இதெல்லாம் பொய்யா? ஆ அப்போ அது எல்லாத்தையும் நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ளாஷ், மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்கு பண்ணி பயலை அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவனை கொஞ்சிட்டு வந்திருப்பீங்கள்ல, அந்த சீனுக்கு தான் போகுது. சேக்கே எதுவுமே பேசாமல் அப்படியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டு, அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அடித்த போதை மொத்தமும் அரங்கிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி அப்படி உங்கள் கண்ணை விரிச்சிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. பேக் கிஸ் கூட பண்ண கிடையாது. அப்போது சேக்கே கிஸ் பண்ணிவிட்டு, என்ன என்ன பண்ணீங்க சார்? கிஸ் பண்ண. ஆனால் ஆனால் சார், என்ன அடித்த போதை மொத்தமாக இறங்கிடுச்சு போல். அது அது வந்து சார் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படி அவர்கிட்ட இருந்து அப்படியே தள்ளி வரீங்க. அப்போது ஜாங்கோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டே, சரி, அது என்ன கையில் மறைச்சி வச்சுருக்க? ஆ என்ன? அதான் உன் கையில் அப்படின்னும் போதே நீங்கள் அப்படி உங்கள் கையெடுத்து ஜங்குக்கு முன்னால் நீட்டுறீங்க. ஸோ அதெல்லாம் அந்த பீச்சில் எல்லாம் வருமே குட்டி குட்டி சிப்பி மாதிரி, அதில் ஒரு 2 சிப்பி மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, என்ன என்ன இது? இல்லை,
எங்கேயும் போனேன்னா மெமரிஸுக்காக எடுத்து வைப்பேன். ஓ, அப்போது ஒன்று மெமரி, என்னென்னா அது அதுவும் எனக்கு தான். ஓ, உனக்கா? ஆ ஆ ஆ ஆமாம் சார். ஓ, ஓகே. அப்போது இதை என்ன மாதிரி மெமரியாக வச்சுப்ப? அது அது தெரியலையே. அது என்ன தெரியாமல் ஒரு மெமரி எடுத்து வச்சுப்பேன்? அது தெரியல சார். அப்போது ஓகே, ஒன்று என்கிட்ட கொடு அப்படின்னு உங்கள் கையில் இருக்க ஒன்று அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டே அப்படியே அவரோட கார் கீ எடுத்து அதில் உங்களோட நேமு YN அப்படின்னு அதில் அந்த கார் கீயால் அந்த சிப்பியோட உள் பக்கத்தில் அவர் அப்படி கீறாரு. உங்கள் கையில் இருக்கிறத எடுத்து JK அப்படின்னு எழுதுறாரு. எழுதிட்டு JKன்னு இருக்கிறத உங்கள் கையில் தந்துட்டு YN இருக்கிறத அவர் எடுத்துக்கிறாரு. ஓகே, இப்போது மெமரியாக எடுத்துக்கோ. அது வந்து சார், நீங்கள் இப்போது என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? கிஸ் பண்ண. அதுதான் அதுக்கு மீனிங். உனக்கு அதுக்கான மீனிங் புரியலையான்னு? அது வந்து இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா தானே புரியும். மீனிங் உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அது தான் பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. டேட் பண்ணலாம். அது உங்கள் ஊரில் இப்படி தான் கேட்பாங்களா? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு ஸ்வீட்டான வேயில் தானே அப்ரோச் பண்ணியிருக்கேன். பட் சார், நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. இது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கும், எனக்கு அது பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நீ எனக்கு குளிச்சுட்டு போட்ட ஆட்டம் இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தான் உன்னை லவ் பண்ணுறதுல எனக்கு நிறைய ஹெசிடேஷன் இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இன் தி எண்ட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதனால் அப்படி பண்ணேன். எனக்கு இதில் எதுவும் தப்பாக தெரியல. அப்படின்னும் போதே நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல சார்? ஆமாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான் லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. பாஸ் லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லை. ஸோ நான் லவ் பண்ணலாம், அதுவும் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை கண்டிப்பாக பண்ணலாம். அப்படின்னும் போதே நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. அப்போது அவர் உங்களை பார்த்துட்டே, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால லவ் பண்ணுறேன்னு எடுத்துக்காத, நம்ம டேட் பண்ணுறோம். பார்ப்போம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம். அப்புறம் போக போக பழக உனக்கு என்ன பிடிக்காம கூட போகலாம். அது அப்போத்தைய நிலவரத்தை பொறுத்து. அப்போக்குள்ளே சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே? அப்படின்னு அவர் அப்படி உங்களை பார்த்துட்டு, அப்போ ஓகே போகலாமா? எங்கே போவாங்க? வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு? ஓ வீட்டுக்கு உனக்கு ஒன்று போய் விட்டுட்டு நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன்? இப்போவே டபுள் மைண்டடாக யோசிக்கிறல்ல நீ? இல்லையே, நான் அப்படியெல்லாம் யோசிக்கலை. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தான் கேட்டேன், நான் வேறு எதுவும் யோசிக்கலை. புரியுது. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. புரிஞ்சா சரி. ஓகே,
அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவரோட பன்னி டீத்தெல்லாம் தெரியுதா? நீங்கள் அதையே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்குக் எப்போயுமே இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணவே மாட்டார். உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக இருக்குது. ஸோ யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களோட டைம் ஸ்கிப்ஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கும் ஜங்குக்கும் இடையில நிறைய குட்டி குட்டி ரொமான்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். ரொமான்ஸுன்னு ஜஸ்ட் கிஸ்ஸிங், ஹக், அப்புறம் சைட்டிங், அப்புறம் எங்கேயாவது வெளியில் போகிறது அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அப்படி நடந்து ஒரு 1 month ஆஃப்டர் 1 month தான் இப்போது இந்த ஆஃபீஸ் சீன்லாம் நடக்குது. ஸோ ஜாராட இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உங்களோட மனசுக்குள்ளேயே ஜங்குக்பா, அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ன மாதிரி உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படி உங்களோட டியர்ஸை அப்படி யாருக்கும் தெரியாமல் வைப் பண்ணிவிட்டு, அச்சோ இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே தான் இந்த நாய், குருவி, காக்கா எல்லாம் கத்தும். சாரி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மிட் நைட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சாரிங்க, சாரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் உங்களோட ஐஸை அப்படி யாருக்கும் தெரியாமல் வைப் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கோட கேபினுக்குள்ளே தானே உங்கள் டேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கேபினுக்கு போகலான்னுட்டு அப்படியே கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கமன்? ஜேகே அப்படியே உள்ள இருந்துட்டேன். கமன். அப்படின்னுக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது என்னதான் இருந்தாலும் இப்போது அவர் இன்னொருத்தங்களோட பாய் ஃப்ரெண்ட், ஃபியான்ஸே. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நேற்று வரைக்கும் உங்கள் கூட நல்லா பேசி உங்கள் கூட சிரித்து அந்த மாதிரி இருந்த மனுஷன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன். ஸோ நீங்கள் அப்படி எதுவுமே பேசலை, நேராக உங்கள் டேபிளில் இருக்கலான்னு அப்படி போகிறீங்க. அப்போது ஜேகே, பயன், சார், நீங்கள் வா. சொல்லுங்கள் சார். நீ யார்? நான் பயன். நீ பயன்னு எனக்கு தெரியும். உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கேட்டேன். என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்? எஸ் சார். நீ ஆரமுக்கு ரிலேட்டிவா? அது சார், கேட்ட கேள்விக்கு பதில். உனக்கும் ஆரமுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஸ், ஐ மீன் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் அந்த மாதிரி இருக்கா? அது ஆமாம். நீ கிம் குரூப்போட ஒரே டாட்டரா? ஆமாம் சார். அப்புறம் இதுக்காக இங்கே ஒர்க் பண்ணுறேன்? ஓ, அப்போது இங்கேருந்து வெளியில் போன டீட்டெயில்ஸ் எல்லாம் மூலியமாக தான் போயிருக்கு இல்லை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்போது வேறு எப்படி? இது நான் வேறு எப்படி எடுத்துக்கணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக இங்கே வந்தீங்களோ? ஓ, முட்டை பையன் மாதிரி ஒரு மாதமாக ஒரு பொட்டச்சியை நம்பிட்டு இருந்திருக்கேன்ல. என்ன பொட்டான்னு நினச்சியா? என்ன மயிறு சொன்னாலும் அதை நம்பிட்டு அப்படியே ஏமாந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டோம் சொல்கிறதுக்கெல்லாம் மொண்டு ஆட்டிகிட்டு இருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா?
இல்லை ஜங்குக்கா. கால் மீ சார். இல்லை இல்லை அப்படி அப்படி இல்லை. அப்போது வேறு எப்படி? நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்காகனா உன் கம்பெனிலேயே போய் ஒர்க் பண்ணியிருக்கலாமே. அது என்ன, கரெக்டாக உன்னோட ஓப்பனன்ட் கம்பெனியை சூஸ் பண்ணியிருப்பேன். அது ஆமாம், நம்ஜுனனுக்கு என்ன ரிலேஷன்? நம்ஜுன் என்னோட அப்பாவோட அக்கா பையன். ஓ, அக்கா பையன், மாமா பொண்ணு. ஓ, அந்த கிம் தயாங் உன்னோட அண்ணன்ல? ஆமாம் சார். ஐ சி. உன்னை பற்றி முன்னமே டீட்டெயில்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கணும். காதோள் மயக்கத்தில் இருந்துட்டேன். அதுதான் என்கிட்ட ஓல் விட்டுட்டு போகிற பார்க்குறல. அப்படி எதுவும் இல்லை, நான் எதுவும் சொல்லலை. ஓ, நீ சொல்லலை. அப்போது யார் வெளியில் சொன்னது? உனக்கு தெரியாமல் இங்கேருந்து உங்கள் கம்பெனி ஸ்பை இருக்காதுல்ல? நான் அந்த கம்பெனி வாரிசு தானே, யாருக்குமே தெரியாது. ஓ, இப்போ நம்ப சொல்கிறியா? நீ உன் குடும்பத்துக்காக ஸ்பை வேலை பார்த்துட்டு எங்கே இருக்க, இதை நான் நம்பணும்னு இருக்கிறியா அப்படின்னுக்கிட்டே அவர் எழுந்து வந்து அப்படியே உங்களோட ஹேரை அப்படியே பிடிக்கிறாரு. வலிக்குது. என்ன என்ன என்னடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நானும் உன்னை பற்றி தெரியாமல் உன்கிட்ட வலையில் விழுந்துட்டேன்ல. ஏன் தப்பு தான் அப்போவே அப்படின்னுக்கிட்டே அவன் ஒரு மாதிரி கோவமாக கத்திகிட்ருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே சங்குக்கு பார்த்துட்டே, சங்குக்கு மேலே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீ சொன்னதெல்லாம் கேட்டதெல்லாம் போதும். உன் பின்னாடி வந்தல்ல, உன் பின்னாடி நாய் மாதிரி லோன்னு சுத்தினல்ல, என் மேலே தான் தப்பு. இப்போது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது என் தாத்தா எனக்காக ஜாராவை பேசியிருக்காரு. ஸோ இனி ஜாராவை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ஹாப்பியாக இருந்துருவேன். ஆனால் சங்குக்கு இந்த ஒரு மாதம் என்ன இந்த ஒரு மாதம் அப்போவே சொன்னேன்ல, நம்ம ஜஸ்ட் டேட் மட்டும்தான் பண்ணுறோம். நானும் உன்னை லவ் பண்ண கிடையாது. உன்கிட்ட எப்பயாவது வந்துட்டு வயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேனாடு? இல்லை, இருந்தாலும் இல்லைல்ல, மூடு அப்படின் போதே நீங்கள் அவரையே ஒரு மாதிரி டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. அப்போது அவரே உங்களை பார்த்துட்டு ஒரு பொட்டச்சி சொன்னதெல்லாம் நம்பிட்டு வந்திருக்கேன் சை அப்படின்னும் போதே அந்த டோரை அப்படியே சாரா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றா. அப்போது ஜங்குக் உங்களை விட்டு தள்ளி வந்துட்டு வா சாரா. ஜங்குக், உங்களுக்கும் சேர்த்து நானே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுக்குமா? அது விருப்பம், உனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோ. அப்போ ஓகே ஜங்குக். அண்ட் என்னாச்சு, நான் வந்ததும் ஏன் சைலண்ட் ஆகிடுச்சு? இல்லை, ஒர்க்கு பண்ணலை, அதுதான். ஓகே ஜங்குக், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜாரா அப்படியே திரும்பலான்னு போகிறான். அப்போது ஜங்குக் உங்களையே பார்த்துட்டு, ஜாரா சொல்லுங்க ஜங்குக், இனிமேல் என்னோட ஆஃபீஸ் ரூம் வரேன்னா
நீ நாக் பண்ணலாம் வரத்துக்குள்ள நாக் பண்ணாமலே வரலாம். பிகாஸ் நீ என்னோடய ஃபியான்ஸே. நெக்ஸ்ட் வீக் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த்தே நமக்கு மேரேஜ் ஆகும். ஸோ எந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இனி வேண்டாம் அப்படின்னும் போதே சாரா அப்படியே ஜங்குக்கை பார்த்து மைல்டாக சிரிச்சிட்டே, ஓகே ஜங்குக், யூஆர் ஸோ ஸ்வீட் பர்சன், ஐ நோ அப்படின்னும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. அப்போது ஜங்குக் உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, ஓகே ஓகே சாரா, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு போக டைம் ஆகிடும், நீ கிளம்பு. ஓகே ஜங்குக், நான் கிளம்புறேன். பாய். ஓகே பாய் அப்படின்னுக்கிட்டே சாரா அங்கேருந்து கிளம்பி போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, என்ன என்ன பார்க்குறேன்? உன்னை இந்த கம்பெனியை விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது. நீ இந்த கம்பெனிலேயே தான் ஒர்க் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணல. ஸோ இங்கேயே ஒர்க் பண்ணு, எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. அது கூடவே நான் சாரா கூட ஹாப்பியாக இருக்க போகிறதையும் சேர்ந்தே பாரு. ஒரு பொண்ணு அமிச்சு ஸ்கெட்சு போடுறாங்கன்னா அதுவும் எனக்கு அப்படின்னு நீங்கள் அது பார்த்துட்டே, இல்லை ஜங்கு அது பேடே அப்படின்னும் போதே உங்களுக்கு எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி உங்களுக்கே ஸ்டக் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த சேரில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டே உங்களோட ஐஸை அப்படியே ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட ஃப்ளாஷஸில், அண்ணா ஒரு சாய் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே, நான் ஒரு சாய் அப்புறம் ஒரு சிகரெட் அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்கள் அப்போ தான் அந்த வாய்ஸை ஃபர்ஸ்டாக கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த வாய்ஸ் வந்த டைரெக்ஷனில் பார்க்க அங்கே ஒரு பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு என்ன சொல்கிறேன் ஃபார்மலான ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு லுக்கில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் கையிலலாம் டேட்டோவாக இருக்குது. நீங்கள் அப்படி அவனை பார்க்க அவன் யார் இருக்காங்க என்ன ஏது எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அங்கே உங்களுக்குன்னு எடுத்து வச்சுருந்த சாயை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கிட்டே இருந்த அந்த சிகரெட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு நேராக அவனோட கேங் கிட்ட போகிறான். அங்கே போயிட்டு அந்த சாயை அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த சிகரெட் எடுத்து அதை அப்படியே பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டே, இந்த சிகரெட் அடிக்கிறதுல தனி சுகண்டா அப்படின்ன மாதிரி அவன் அப்படியே அந்த சிகரெட்டை அப்படியே அவன் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. உங்களோட கம்பெனியும் அவனோட கம்பெனிக்கு ஈக்குவலான ஒரு ஹை ஸ்டேட்டஸ் உள்ள கம்பெனி தான். ஸோ உங்களுக்கு எப்போவுமே எல்லாமே ஹை லெவலில் கிடச்சி இப்படி ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸ்மோக் பண்ணுறதையே பார்த்தது இல்லையானா அப்படி நான் சொல்ல வரல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ரோட்டில் லோக்கலாக பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்னால் வச்சு ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போது ஜேகேயோட ஃப்ரெண்டோ, மச்சான் நான் மச்சான் நீ மட்டும் அடிக்கிற என்கிட்டேயும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருந்த சிகரெட்டை வாங்கி அவன் ஃப்ரெண்டும் அடிக்கிறான். அப்போது நீங்கள் அதை பார்க்க அந்த டீ கடை அண்ணனும், அம்மா என்னம்மா உன் சாய் கொடுங்கண்ணா அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே அதை வாங்கிட்டு ஒரு சைடில் போய் நின்று குடிக்கிறீங்க. நீங்கள் அதை குடிக்கும் போதே லைட்டாக மழை தூறுது. நீங்கள் அதை குடிச்சிட்டே
இந்த சாய் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எப்போயுமே பாஷ் பாஷ் பாஷ். எங்கள் அப்பாவுக்கு நான் சொன்னாலே புரியாது. இந்த மாதிரி சாதாரணமான லைஃப் கூட ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்ன மாதிரி நீங்கள் அந்த சாயை அப்படியே குடிக்கிறீங்க. அப்போது நீங்கள் அதை குடிச்சிட்டே அப்படியே வந்துட்டு அந்த கடைக்கிட்ட வந்துட்டு, நான் எவ்வளோ ஆச்சு? என்னம்மா, என்ன ஒரு டீ தானே குடிச்சிருக்க, 120 ரூபா ஆச்சு. 120 ரூபாவா? ஓகேண்ணா அப்படின்னுக்கிட்டே உங்களோட பர்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5000 எடுத்துட்டு, இந்தாங்கண்ணா அப்படின்னு அதை நீட்டுறீங்க. அப்போது அந்த அண்ணாவும், என்னம்மா நீ காலங்காத்தால் வந்து உசுரை வாங்கிக்கிட்டு 120 ரூபா டீக்கு 5000 ரூபா கொண்டு வந்து நீட்டுற, இதை எங்கே நான் போய் மாற்றுறது? இல்லை, என்கிட்ட சேஞ்ச் இல்லையண்ணா. அப்போது அந்த டைமில் சேக்கே, நான் எவ்வளோ ஆச்சு? என்ன தம்பி உனக்கு தெரியாததா? சரிண்ணா ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு போதே நீங்கள் அதுக்கிட்ட முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போது அவர் உங்களை பார்த்துட்டே, உங்ககிட்ட ஜிபே கூட இல்லையாம்மா? அண்ணா ஃபோன் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், பர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயா என்ன பொண்ணுமா நீ காலங்காத்தால் வந்து சிக்கம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது ஜங்குக், என்னாச்சுண்ணா? ஐயன் ஜங்குக்கு ஒரு டீ குடிச்சு போட்டு அதுக்கு 5000 ரூபா கொண்டு வந்து நீட்டுதுப்பு. டீ தானே, நானே பே பண்ணிக்கிறேன், இட்ஸ் ஓகே. இல்லை பரவாயில்ல, இல்லை இட்ஸ் ஓகே, நான் பே பண்ணிக்கிறேன். அப்போது உங்கள் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்லை இல்லை இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னுக்கிட்டே அவன் உங்களுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டு போயிருந்திருப்பான். அவன் பே பண்ணும்போது கூட உங்கள் மூஞ்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டான், உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்துருப்பான். அவன் பாட்டுக்கு ஃபோனை பார்த்து பே பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிருந்திருப்பான். நீங்கள் அப்படி அவனையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரியும் பர்சன்ஸ் இருக்காங்களா? எங்கே கிடைச்சா நம்மக்கிட்டேருந்து சுருட்டிட்டு போகத்தானே பார்ப்பாங்க. இப்படி ஒருத்தவங்க வந்து தானாகவே வலையாகவே யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அப்படி நீங்கள் ஜங்குக்கை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி அப்படியே இன்னொரு சைட் பார்த்தா நீங்கள் உங்களோட காலேஜில் ஒரு மாதிரி ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, என்னடி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாண்டி, இந்த காலேஜ் வந்து 1 month ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுடி. இப்போ தான் ஒரு மாதிரி மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு போதே உங்களோட கிளாஸுக்குள்ளே ஒரு குரூப் ஆஃப் கேங் என்டர் ஆகுறாங்க. அப்படியே உள்ளே என்டர் ஆகும்போது, எங்கள் கை யார் அப்படின்னு போதே நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அது நம்ம ஜேகே தான். அப்போது கை அப்படி எழுந்திரிச்சிட்டு, என்ன அப்படின்னு ஒரு மாதிரி தன்னாவிட்ட கேட்குறான். ஜங்குக் எதுவுமே பேசலை. நேராக நீங்கள் எந்த பெஞ்சில் இருக்கீங்களோ அதுக்கு அப்படியே பக்கத்து பெஞ்சில் தான் கையோட பெஞ்ச் இருக்குது. ஸோ அப்படியே அதுக்கிட்ட வந்தவனும் கையோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு மூஞ்சில் பொக்குன்னு குத்துறான். அப்போ கை, டேய் நான் யாருன்னு தெரியாம, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய புடுங்கியாக இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா. என்ன தைரியத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட அவளோட பிக்ஸை அவளோட பெர்மிஷனே எல்லாமே எடுத்துருந்துருப்பேன். நீ பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னுக்கிட்டே அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் கையில் இருந்த அவனோட ஃபோன் அப்படியே பிடுங்கி அவனோட ஃபோனே அப்படியே உடச்சி போட்டுட்டு, நீ வாழ்க்கையில் எந்த பொண்ணையுமே தொடணுன்னு கூட நினைக்கக்கூடாது அப்படின்னுக்கிட்டே அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட். இந்த பையன் ஒரு மாதத்துக்கு முன்னும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கீங்க.
அப்போது உங்களோட ஃப்ரெண்ட், ஏய் இது யார் தெரியுமா, இது ஜங்குக் சீனியர், இந்த காலேஜ்லேயே ஒரு நம்பர் 1 சீனியர் அப்படின்னும் போதே, ஆனால் நான் பார்த்ததே இல்லையேடி. ஏ உனக்கு ஜங்குக் சீனியர் தெரியாதா? இல்லை தெரியாது. ஏய் என்னடி நீ இப்படி சொல்கிற, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன மாதிரி விளையாடுவார் தெரியுமா? அப்படியா? நாளைக்கு அவரோட மேட்ச் இருக்குது, நாளைக்கு மேட்ச் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்களும் ஓகே போகலாம் அப்படின்னு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே அந்த காலேஜ் மேட்ச் தான் நடக்குது. ஸோ அங்கே ஃபுட்பால் மேட்ச் தான் நடக்குது. ஜங்குக் ஒரு டீம் செம்மையாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஜங்குக் வேறு நடுவில் நின்று சில கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு டீம் மெம்பர்ஸை திட்டி அவங்கள கைட் பண்ணி ஒரு கேப்டனாக எப்படியெல்லாம் ப்ளே பண்ண வைக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ண வைக்கிறான். அது கூடவே நிறைய கோல்ஸ் அடிக்கிறான். அவனோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. மொத்த ஸ்டேடியமுமே அங்கே இருக்க எல்லாருமே ஜங்குக் அப்படின்னு தான் கத்துறாங்க. நிறைய கேர்ள் ஃபேன்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ரேசியஸ்ட் மூமெண்ட் எல்லாம் நடக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஜங்குக்கை மட்டுமே அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. அவனோட ஸ்டைல்ஸ், அப்புறம் அவன் பேசுகிறது, அவன் திட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவன்கிட்டேருந்து அட்மையர் பண்ணி அவனை ரசிக்கிறீங்க. ஜங்குக்கு அதுதான் லாஸ்ட் இயர். ஸோ அவன் போகிறதுக்கு முன்னாடி கப் அடித்து கொடுத்துட்டு தான் போகணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். ஸோ அப்படி திட்டி எல்லாரையும் கைட் பண்ணுறது, அவன் திட்டும்போது அவனோட கண், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. அப்போது அங்கேருந்து அவனோட பிரேக் டைமுக்கு வெளியில் வரும்போது ஒரு பொண்ணு நேராக அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் இந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு அதை நிட்றா. ஜங்குக் எதுவுமே சொல்லலை, அப்படியே அவளை அப்படி இக்னோர் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையாக இருக்குது. ஐயோ இந்த பையன் யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் பண்ண நீங்களோ மனசுக்குள்ள, யாரையுமே பார்க்கல, நம்மளை மட்டும் ஏன் பார்ப்பான், எப்படி பார்ப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துலையே உங்களோட எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருந்துருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் உங்கள் மனசுக்குள்ளேயே எப்போவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும்ல, அதுதான். நீங்கள் எதுவுமே பேசிக்காமல் ஒரு மாதிரி யோசனையாகவே இருப்பீங்க. ஜங்குக் உங்களை கண்டுக்கவே மாட்டான். நீங்கள் அவனை பார்க்கும்போதெல்லாம் சைட் அடிப்பீங்க. பட் இருந்தாலும் அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட மைண்ட். ஸோ இப்படி உங்களோட டைம்ஸ் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஸ்கிப் ஆகுது. அவன் காலேஜெல்லாம் முடிச்சு அவன் அப்படியே வெளியில் வந்திருப்பான். அவங்க அப்பாவோட பிஸ்னஸை கேரி பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவனோட நியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அப்போ டிசைட் பண்ணது நீங்கள் அவனோட கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும், அவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எவ்வளோ கம்பெனிஸ் இருந்தும் ஜங்குக்கோட கம்பெனியை சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜங்குக்கோட கம்பெனிக்கு நம்ம ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக தான் போகணும், எப்போவுமே நாம் ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாதிரி அவன்கிட்ட காமிக்கவே கூடாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் அவன் நீங்கள் அவனுக்கு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வரீங்க அப்படின்னு நினச்சிருவான். ஒருவேளை அவனுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய தாட்ஸ். ஸோ அதனால தான் நீங்கள் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணவே ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறமாவும் கூட. இருந்தாலும் கூட இந்த ஆர்எம்மோட ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கே தோணும், எதுக்காக நாம் இங்கேயே இருக்கணும், நம்ம போயிடலாம் அப்படின்னு தோணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தோணலாம், ஆர்எம்மோட மாமா பொண்ணு அப்படின்னா எப்படி ஆர்எம்முக்கு தெரியாமல் இருந்திருக்கும் வயனா அப்படின்னு மாதிரி. ஆர்எம்முக்கு தெரியும் ஆர்எம்முக்கு வயன்தான் மாமா பொண்ணு அப்படின்னு. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் சின்ன வயசில் மீட் பண்ணிக்கிட்டது தானே. ஸோ அவங்க 2 பேருக்கும் பெருசான அந்த
என்ன சொல்கிற பாண்ட் கிடையாது. ஸோ அதனால் அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிப்பாங்க. அதனால தான் அவங்க த ஹோல் போன பார்ட்லேயும் சரி ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸாகவே பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் லாஜிக்ஸ் இருக்கலாம், ஃபிக்ஷன். ஸோ ஐ ஜஸ்ட் கரோ. ஓகே, அப்போது நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஷங்குக்பா, என் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இது சொன்னால் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் என் லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன். கிட்டத்தட்ட 4 years அது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்தேன், அவங்கள தூரத்தில் இருந்தாவது பார்த்துடலாம், பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலுமே கூட உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். அப்படி இருந்தும் நீங்களே தான் வந்தீங்க, டேட் பண்ணலாம் அப்படின்ன மாதிரியெல்லாம் சொன்னீங்க. நான் மனசுக்குள்ள நினச்சேன், ஓகே அவர் என்கிட்ட நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு, நாம் எதுவும் அவர்கிட்ட மறைக்கக்கூடாது, அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். எனக்கு என் ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக அவர் கூடவே வந்துடணும் அப்படின்னு தான் நினச்சேன். உங்களை ஹர்ட் பண்ணணுன்றது என்னோட தோட்டே கிடையாது சங்குப்பா. உங்களை ஹர்ட் பண்ணணுன்னு நான் நினைக்கவும் மாட்டேன். கம்பெனி விஷயமா எதுவுமே நான் வேலையில் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி உடஞ்சிட்டிங்க. உங்கள் கண் அப்படியே டியர்ஸால் நிரம்பிருக்கு. ஒரு மாதிரி டயர்டான மாதிரி அந்த டேபிளில் அப்படி சாயிறீங்க. சங்குக் தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. அவரோட மனசுக்குள்ள, ஏன்டி ஏன் ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், நான் அவ்வளோ நம்பினேன்டி, மனசில் வச்சு நான் தாங்கணும்னு நினச்சேன், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். என்னோடவன் எனக்கானவன் எப்போவுமே என் கூட மட்டுமே இருப்பேன்னு நினச்சினேடி, உன்னை நம்பினேன். ஆனால் நீ நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்ச கூட பார்க்கலடி வயன், நினச்சி கூட பார்க்கல. இப்போ கூட என் மனசு நம்புதில்லை தெரியுமா, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு. இருந்தாலும் பண்ணியிருப்படி, மாமனுக்காக பண்ணியிருப்பேன், உங்கள் அண்ணனுக்காக பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த டேபிளில் சாய்ஞ்சதை பார்த்ததும் அவனுக்கு மனசெல்லாம் பதறிடுச்சு. என்னதான் இருந்தாலும் பயப்புள்ள அவங்கள லவ் பண்ணிச்சுல, அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு தெரியுது நீங்கள் கவலையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. உங்கள் பக்கத்தில் உங்களை கட்டி பிடிச்சி, ஒன்றும் இல்லடி நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லணும்னு தோணுது. பட் இருந்தாலும் அவனால் அதை என்னென்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட அவன் தானே ஹர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசினான். ஸோ அவன் ஒரு மாதிரி ரகடாகவே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி சேடாக உங்களோட ஃபேஸை ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது உங்கள் ஃபேஸெல்லாம். ஜங்குக் உங்களை பார்க்குறான், நீங்கள் ஒரு மாதிரி சாஞ்சிருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதில் இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் இதுக்கு இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்குது. ஸோ அது போட்டுருவேன். நான் இது 3 ஷார்ட்டாக தான் பிளான் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டுட்டேன் இந்த பார்ட். அப்புறம் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதுவும் போட்டுடுவேன். அப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன். நம்ம தயாங்குக்கு ஹிஸ் காதல் இருக்கேன்னு ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்துடும். அப்புறம் என் யூங்கிக்காக ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், அதுவும் வந்துடும் வரும் அப்படின்னு நம்புவோமே. நம்பிக்கை தானே வாழ்க்கை.
ம் ஓகேடா. இப்போது ஓகே, வேறு எதுவும் இல்லை. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. இது தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்துருக்கணும். நான் அவனுக்கு நிறைய கழிச்சிட்டேன். ஸோ இப்போது லாஸ்ட்டில் சொல்கிறேன், பண்ணிடணும். சரி, ஓகே, பாய் பாய்டா.